It is low cost low cost useful for businesses. We will reduce water usage, stop water scarcity. செக் பண்ணால் நம்ம லைட் லைட் ஃபோன் ஆல்ரெடி ஜுவல் ஷாப்ல இதுதானே இருக்கு. ஜுவல்லரி ஷாப் எல்லாத்துக்குமே நல்லா தானே வச்சிருக்காங்க. அட்வான்ஸாக எல்இடி ஆர்டினெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு எக்ஸ்பிரஷன்னா நம்ம இப்போ வந்து நம்ம கண்ட்ரி நாங்கள் இது வந்து டெமோ பண்ணி காட்டுங்க.
motherboard and the wires and the blade, stainless steel. இப்போ நம்ம கடையில் வாங்குறதுக்குள்ள நம்ம பேட்டரியை எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ இந்த போட்டுருக்கும்போது இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஏதோ ஆப்ஜெக்ட் இப்போ இவ்வளோ வரைக்கும் மேப்பு சார் அதுக்கும் இப்போ எதுவுமே இருக்கலன்னா அதே இப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது இவ்வளோ வந்தால் இது எந்த ஆப்ஜெக்ட் இல்லாதனால இது ஸ்டிக்கும் அதே மாதிரி தான் இப்படி வைக்கும் போது சத்தம் வரும். water pump. It will connected and the battery was the battery giving energy and the pump, the water pump was pumping under the water.
மூலமா சத்தம் வரது மூலமா இந்த கண்ணாடி போட்டிருக்கவங்க வந்து முன்னாடி பொருள் இருக்கும் போல இது டேரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு டேரக்ஷன் சேஞ்ச் பண்ணிப்பாங்க. இது கண்ணாடி வந்து இப்போ ஃபேஸுக்கு முன்னாடி எது வந்தாலும் கண்ணாடி பார்த்துக்கலாம். அதே கீழே ஏதாவது ஆப்ஜெக்ட் ஏதாவது வருதுன்னா அது வந்து இதை ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கோங்க. இது வந்து அட்வான்ஸாக என்ன பண்ணலாம்னா ஜிபிஎஸ் நேவிகேஷன் இதெல்லாம் பண்ணலாங்க. கேமரா, வாய்ஸ் அசிஸ்டன்ஸ். கேமரா வந்து எதுக்குன்னா இப்போ முன்னாடி இந்த பொருள் இருக்குன்னு கேமரா ஃபோட்டோ எடுத்து வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா முன்னாடி செவர் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ ஸ்டிக்கு வந்து கிளாஸை பொறுத்தளவுக்கு ஃபேஸில் ஏதோ ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னும் போது தான் அதை சென்ஸ் பண்ணுவேன். ஆக்சிஜன் எப்படி கிடைக்குதுன்னா சூரிய கதிர் மூலமாக தண்ணியில் போடும்போது ஆக்சிஜன் கிடைக்குதுன்னா அந்த சூரிய கதிர் பண்ணும்போது மாற்றத்தினால கடல் ஆக்சிஜன் கிடைக்கிறது இல்லை. இப்போ போட்டு க்ளீன் பண்ணோடனே ஆக்சிஜன் கிடைக்கிறது சுலபமாக இருக்குன்னா அதுவும் இல்லாமல் இந்த அழகு பார்த்தீங்கன்னா கட்டுமானத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணக்குள்ள கப்பல்லாம் ரேட்டு வந்து கஷ்டமாக வந்து அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து இதுக்கு இதே செட்டு வச்சிட்டோம். இப்போ கீழே இருக்க பொருள் வந்து கீழே மேலே இருக்கிறதால பிடிச்சிக்கணும். பிடிச்சி எடுத்துகிட்டு அது மேலே வைக்கணும். அதே மாதிரி மேலே இருக்கிற பொருள் வந்து கீழே தூக்கணும். இதே காட்டுக்குள்ள வந்து மரம் ஏதாவது ஏறி வச்சுக்கணும். அதுக்குள்ளார ட்ரெயினில் ஏதாவது பிரச்சனை அதுலேருந்து சவுண்ட்லாம் வரணும். அதனால் இதெல்லாம் இப்போ வந்து சிவஞ்சி சாப்பிட்டு இது வந்து அந்த நாட்கள்லாம் என்ன கேட்கணும். அது இல்லாமல் பண்ணி ஒரு சில ரோடுலாம் அயன் முன்னாடி and finally digitalize. Creating app first. In this app, we are creating a app which we can use in our formula. I like to speak in Tamil. நமது பள்ளி கிராமப்புறத்தில் அமைந்திருக்கிறது. பெரும்பான்மையான பெற்றோர் இங்கிலீஷில் பேச தயங்குறாங்க. அதுக்காக நாம வந்து அவங்களுடைய பசங்க
லைன் சவுண்டு கேட்டுனா தண்ணி கேட்டு போயிடும். சில வாட்டி கேரளா சாப்பிடும்போது அப்படி க்ளோஸ் ஆச்சுன்னா எந்த சர்க்கியூட் க்ளோஸ் ஆகுதோ அதை ஆடியோ டிடெக்ட் பண்ணி அதுக்கு நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்க சென்டென்ஸை இதில் டிஸ்பிளே பண்ணுவோம் சார். battery, Arduino board, motor drive, 2 air sensors, ultrasonic, PC motor. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? வோல்டேஜஸ்க்கு ஷாப்பிங் பண்ணுறது, இது வந்து நம்ம வெயிட் லிஃப்டிங் வோல்டேஜஸோட வெயிட் இருக்கிறதுனால இதை வந்து ட்ராலி மாதிரி வச்சு அதை வெயிட் வச்சுக்கலாம். நம்ம ஏர் சென்சர்னால டிடெக்ட் பண்ணி லெஃப்ட் இருக்குது சார். அல்ட்ராசோனிக்காக லெவல் போய் நம்ம பண்ணிடுறோம் சார். இப்போதைக்கு நம்ம ஃபோட்டோ டைம்லாம் நம்ம வச்சுருக்கோம் சார். ஃபியூச்சரில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி மாஸ்க் வச்சுட்டு ஒரு ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம ப்ளூடூத் மாஸ்க் பண்ணிடுவோம் சார். நம்ம எங்கெல்லாம் போகணும் ப்ளூடூத் பண்ணி எப்போ நம்ம ப்ளூடூத் டிஸ்கனெக்ட் பண்ணி தான் சார். அப்புறமா இது நம்ம இதுக்கு இப்போ ஷாப்பிங் மாலெலாம் வந்து நம்ம லக்கேஜ்க்கு ட்ரீட் பண்ண முடியாது சார். அதனால் நம்ம இதுவுமே லக்கேஜ்லாம் வச்சு நம்ம முன்னாடியே வாங்க முடியும் சார்.
வெயிட்டிங் பண்ணும்போது அது பர்சன்ஸ் அது ஸ்டேஜ் வந்து நீர் வாழ்க்கைலாம் ஆசிரியர் வந்து இந்த குப்பியான பேருக்கு தடுக்கிறதுனால கல் வாழ்க்கைலாம் அது கிடையாது. இனிமேல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் அந்த உள்ளதான் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து ஆடின போட்டு அட்வான்ஸாக பண்ணலாம் கேமரா வச்சு அது கூட ஹேண்ட் சார் அதிகமாக அடிச்சு போட்டு இங்கே இருக்க அந்த மட்டும் இதில் வேண்டாம் ஒரு ஃபோட்டோ எடுறா. தெரியுமா? வெளியிடணும் ஒரு கட்டம் முடியும். ஓகேவா? அவங்க ஃபர்ஸ்ட் நாங்கள் நடக்க போது இந்த ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் அங்க. ஓகேவா? ஜட்ஜஸ் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களை பார்ப்பாங்க. ஓகேவா? அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? யார் வந்து உங்ககிட்ட டவுட் கேட்குறாங்களோ அவங்ககிட்ட நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? Right, ultrasound sensor, Arduino, buzzer, battery, switch. இது அசம்பிள் பண்ணுறோம். இப்போ இந்த டைம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா எதுக்கு உதவுதுன்னா டைம் கண்ணு தெரியாதவங்களுக்கு மோஸ்ட்லி யூஸ்
இது வந்து முன்னாடி ஏதாவது பொருள் வந்தாங்கன்னா அல்ட்ராசோனிக் சென்சார் வந்து டிடெக்ட் பண்ணும் சார். இதில் வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் சார். டிரான்ஸ்மிட்டர் வந்து அல்ட்ராசோனிக் வேவை அனுப்பிட்டே இருக்காங்க. அது வந்து ஏதாவது ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது இந்த ரிசீவர் என்ன பண்ணுன்னா இது ரிசீவ் பண்ணி ஆடினோ போர்டு மெசேஜ் அனுப்பும். இந்த மாதிரி முன்னாடி பொருள் இருக்குது அப்படின்னு. அது ஆடினோ போர்டு மெசேஜ் அனுப்புதும் பசார் வந்து சவுண்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமா இந்த கண்ணாடி போட்டுக்கிறவங்க வந்து முன்னாடி பொருள் இருக்குது அப்படின்ட்டு அவங்க டேக்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து இது ஃபேஸ்க்கு மேலே வர பொருள் எல்லாத்தையும் இது டிடெக்ட் பண்ணி அது கீழே வர பொருள்லாம் இந்த 60% சார். இப்போ ஷிஃப்ட்க்கு ஒர்க்கிங் மாடல் பார்த்தீங்கன்னா சார் அதே சேம் தான் சார். இதில் வந்து என்னென்னா டிரான்ஸ்மிட்டரு அது வந்து ரெசியூமர் இருக்குது சார். டிரான்ஸ்மிட்டரால் அது ரே போகும் சார். அது ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ரெசியூமர் அதனால் வர வச்சுங்க வீட்டிலலாம் சாப்பிட அப்படின்னு நாங்கள் என்ன கிளாஸ் ஆகி போனோம்னு நாங்கள் ரெட் லைட் ஆஃப் ஆகிடும். இது மூலமா வர அனிமல்ஸை சேஃப்டி பண்ணலாம். வெஹிக்கிளில் வர அனிமல்ஸும் சேஃப்டியாக இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து சேஃப்டி ஃபயர் ஆக்சிடென்ட் நாங்கள் ஃபியூச்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது சோலார் பேனல் யூஸ் பண்ணுவோம். இது மூலமா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அது இல்லாமல் இதில் ப்ளூடூத் சென்சார் போன்ற சென்சார் இருக்கும். அதனால் அந்த இடத்துக்கு எங்கே இருக்காங்க ஜிபிஎஸ் அந்த மாதிரி இருக்காங்க எந்த இடத்துல எங்கே இருந்து இவ்வளோ தூரத்தில் கண்டுபிடிச்சி அங்கே போய் அங்கே தான் ஆன் பண்ணுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும்னா உள்ளே வந்து மின்காந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து சென்சார் இருக்குது. அது வந்து காற்றுல இருக்க மின்காந்த ரெசிஸ்டன்ஸ் அளவோட ஸ்மோக், எல்பிஜி கேஸ், ஆல்கஹால் கேஸ் பேசணும். இப்போ வந்து இந்த லாரியில் வந்து டிஸ்க்லாம் குரூப்ஸ்லாம் தமிழ்நாடு அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிக்ஸ் போடுறதுனா ஸ்லீப்பிங் பண்ண டைம் சப்போஸ் அவங்க அன்கான்ஷியஸ் ஆகி சப்போஸ் ஏதோ பேரிகான் அந்த மாதிரி ஏதோ பீஸ் வந்து வாங்கி இப்போ வர பார்த்தீங்கன்னா 11th ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் நான் பழைய காசு அம்மா சேர் நிறைய காசுலாம் சிஸ்டம் பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி இருந்த அந்த சிஸ்டம்னா என்னோட ப்ராடக்ட் ஃபஸ்ட்டு இங்கே நாங்கள் ப்ராடக்ட் என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஆடியோ மோட் 5G பஸ்ஸர் கேப் இந்த ஒயர் ஜம்பர் ஒயர்ஸ் டிஎஸ்எல் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்பீட் பிரேக் இது வந்து ஸ்போர்ட்ஸ் கார் ஸ்பீட் ஆஃப் இப்போ சப்போஸ் ரொம்ப ஹையாக ஜம்ப் ஆகி கொஞ்சம் பேக் வாங்க வந்து சவுண்ட் அடிக்காமல் இருக்கும். இது வந்து பேசிக் மாடல். ஸோ அதனால நாங்கள் வந்து லோ காஸ்ட்டில் பண்ணியிருக்கோம். எங்கள் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வந்து ஜிபிஎஸ் மாடலாக ரொம்ப லைவ் டிரைவ் ட்ராக்கிங் சிஸ்டம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சிஸ்டம் யாரையும் அலர்ட் பண்ணுறது நைட் டைம் ட்ரை பண்ணுவோம் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். இப்போ வர நிறைய காசு இப்போ இதே மாதிரி வந்துச்சு இல்லைங்களா? மேம் அது வந்து இந்தியாவில் வந்து அந்த சேல்ஸ் இப்போ இருக்க ஆட்டோமேட்டிக் கார்ஸ் நிறைய இப்போ அதுலேயே கிட்டத்தட்ட இதே இதுதானே இருக்கு. 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் அந்த கார் போயிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா was started with the aim to provide essential 21st century skills in the area of AI and robotics. So their motive was 100% hands-on curriculum to empower new generation enabling students to become
become architects of their futures. Equipped with knowledge and skills they need to drive. So the founder of iSparkers, Mr. Joseph Burgess, is it correct, sir? So the co-founder and CEO of this iSparkers, Moganamurthy sir, who sponsored this program and the prizes for this program. He himself, he is a robotist, over the 30 years experience in the industry in the Singapore Institute Manufacturing Technology (SIMTech). Under her skillful leadership and guidance, iSparkers is poised to emerge as a leader in skill-focused STEM education and preparing the students globally for the digital and the AI era. So the main person to bring iSpark to SPS is Mr. Yogaraj sir, Education Program Manager. So how this SPS and iSpark journey has started is in May 2025. Yogaraj sir and his team, they came here and they explained about their work to Principal Ma'am and the school management. So we started this iSpark in the June 2025. So every section from classes 3 to 9, they have weekly 2 hours. So the students from 3, 4, 5, they are learning Scratch-based programs. Their curriculum is based on Scratch. Scratch means we usually play games at mobile phone. So the games which we are playing in phone now, but this Scratch helps students to create games. So this Scratch helps us to create the games, and the game we create and the knowledge we are getting through this Scratch. So for the lower section, our school judge, Mr. Prabhakar, senior staff, and our SPS and iSpark trainers, Mr. A. Sadasivam, Mr. J. Jairaj, and Mr. J. Jaisurya, who have done a wonderful display by guiding the students. I welcome Mr. Arun from iSpark for giving the technical support. Dear iSpark, your vision and leadership has been a major contributor in shaping our future generation. So thank you so much iSpark for giving such a wonderful event today. I will finish in 2 more sentences. If the principal is the head, if the principals are the head and brain of the school, then my dear teachers, you are the hands who are shaping my children's future. Welcome, dear teachers. And if the school has a head and hands, then who is the heart and soul? Who is the heart and soul of the school? Who is the heart of the school? It is you, my dear students. My dear students, you are the heart and soul of SPS. Welcome, dear students. You are not just students, you are the future innovators. And welcome the participants. So board of the school, welcome. Very good afternoon to everybody. So warm welcome to our teachers and iSpark team members and our chairman sir and principal sir, teachers and my dear students. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டே செலிப்ரேட் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரைட்டா? இந்த மந்த்ல ஒரு டே வருது. என்ன டே வருது? நேஷனல் சயின்ஸ் டே, ரைட்டா? எனக்கு ஆக்சுவலி இவங்க ஐஸ்பார்க்ல இருந்து என்கிட்ட வந்து ஜான்வரியே இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கலாம் அப்படிதான் சொன்னாங்க. ஜான்வரி தான் நம்ம ஆக்சுவலி பிளான் பண்ணது. எனக்கு என்ன மைண்ட்ல இருந்துச்சுன்னா, ஜான்வரியில நம்ம ஆல்ரெடி ரிபப்ளிக் டே செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? ஸோ பிப்ரவரினா நேஷனல் சயின்ஸ் டே வருது. இது ரெண்டோடையும் சேர்த்து வச்சுக்கலான்றது தான் என்னோட ஆசை. அது கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆகி
அன்பார்ச்சுனேட்டாக அது ரெண்டுமே நம்ம ஒன்றாவே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வாய்ப்பு கொடுத்த ஐஸ் பார்க்குக்கு எனக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ உங்கள் எல்லாருக்கும் சொன்னாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் நேஷனல் சயின்ஸ் டே February 28 செலிப்ரேட் பண்ணுறோம். யாரோட பர்த்டே அப்படின்றதையும் சொன்னாங்க. சர் சி.வி. ராமன். சர் சி.வி. ராமன் என்ன கண்டுபிடிச்சாரு தெரியுமா? ராமன் எஃபோர்ட் அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அதுக்கு தான் அவருக்கு நோபல் பிரைஸுமே கொடுத்தாங்க. ரைட்டா? இந்தியாவில் இருந்து, தமிழ்நாட்டில் இருந்து போன முதல் சயின்டிஸ்ட். ஓகேமா? ஸோ நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க. இன்னைக்கு சயின்ஸ் இல்லாமல் ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா? சயின்ஸ் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? எதுவுமே செய்ய முடியாது. ரைட்டா? நம்மளால மொபைல் இல்லாமல் இந்த ஸ்கூல் டைம் மட்டும்தான் நமக்கு மொபைல் எந்த இதுவும் இல்லாமல் நம்ம கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கோம். வீட்டுக்கு போனோம்னா என்ன தேடுது நம்ம கையெல்லாம்? மொபைல் தான் தேடும். ரைட்டா? போய் உட்காந்து ஒரு ½ hour ஆச்சும் மொபைலில் ஏதோ கேமோ இல்லை ஷார்ட்ஸோ எல்லாரும் ஒன்று பார்த்துட்டு அப்புறம் தான் வீட்டில் இருக்கவங்க 4 திட்டுனதுக்கு அப்புறம் தான் யூனிஃபார்மே நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இதெல்லாம் நடக்குது எல்லாரும் வீட்லேயும். நோன்னு சொல்றவங்களா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகே, எவ்ரி இயர் நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த நேஷனல் சயின்ஸ் டேக்கு ஒரு தீம் வந்து செட் பண்ணுவாங்க. இந்த வருஷம் தீம் என்னன்னு தெரியுமா? யாருக்காச்சும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் யோசிச்சு செஞ்சிருக்கீங்க. இதுக்கு வந்து ஒரு பெரிய ஆக்ட் ஆஃப் வால் முன்னாடியே ரொம்ப அழகா இருந்துச்சு. நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் இன்னோவேஷனும் எப்பயுமே நம்மளோட சொசைட்டிக்கு என்ன நல்லது பண்ணுறதுன்றது தான் இருக்கு. ரைட்டா? இன்னைக்கு நீங்க பண்ண எல்லா ப்ராஜெக்ட்ஸுமே போகும். பெரிய கடைகள் பிடிக்கிறது கிடையாது, சின்னதா இருக்கணும். எது சொல்றதுனாலும் ஷார்ட் ஸ்கிரிப்டியா சொன்னாதான் நமக்கு பிடிக்குது, அதுதான் புரியுது. ரைட்டா? அவ்வளோ ஃபாஸ்டா நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த சுச்சுவேஷன்ல நிறைய ஃபாஸ்ட் ஆக நம்மளோட டைமை கன்சியூம் பண்ணணும். ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு அதுக்கு நம்ம ரெடி கிடையாது. டைம் கம்மியா இருக்கணும், மணி வந்து சேவ் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை யோசிச்சுதான் நீங்க பண்ணியிருந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா மார்க் கொடுங்கன்னு சொன்னதுதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாரும் செஞ்சதுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சு. ஒரு பெரிய கடைசியா மார்க்ஸ் போட்டுட்டு குமுலேட் பண்ணும்போது பெரிய வித்தியாசம்லாம் வரல. ஒரு டீமுக்கும் அடுத்த டீமுக்கும் ஒரு 0.5 யூஸ் பண்ணிருக்கீங்க பிளேல, அவ்வளவுதான். மற்றபடி செஞ்ச எல்லாருமே ரொம்ப நல்லா செஞ்சிருந்தீங்க. அடுத்த காம்படிஷன் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் இருக்கணும். எனக்கு ஒரே வருத்தம் என்னன்னா கேர்ள்ஸ் டீம் ஒரே ஒரு டீம் தான் கொடுத்துருந்தாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. ரைட்டா? நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் டீம் வந்து நிறைய இருக்கணும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்ததா வந்து ஐஸ் பார்க் எப்படி நம்ம ஸ்கூலுக்கு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு 2 minutes சொல்லிடுறேன். நம்ம ஸ்கூலோட டைரக்டர், மேனேஜ்மெண்ட் டைரக்டர் சார் வந்து ரோஹரா சார் வந்து என்னை பார்க்க சொல்லி எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஸோ சார் பார்த்து என்கிட்ட பேச ஆரம்பிக்கும்போது ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து ஏஐ லேப் இருந்துச்சு, சாரி ஏடிஎல் லேப் இருந்துச்சு இல்லையா? ஸோ அது ஒரு ஸ்டாஃப் இருந்த வரைக்கும் நம்ம ரன் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் கிட்ட ஒரு 1 year நம்ம அந்த டைம்லையும் போடல, ஸ்டாஃப்ஸும் போடல. நம்ம பக்கம் கிளாஸ் பண்ணி போகும்போதெல்லாம் ஒரு கஷ்டம் இருக்கும். ஏன்னா அதுக்காக நம்ம நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், நிறைய காம்பனன்ட்ஸ் வாங்கி வச்சிருக்கோம். 3D printers எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாம அப்படியே வச்சுட்டே இருக்கோமே அப்படின்ற வருத்தம் இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அவங்க வந்து பெங்களூர்ல இருந்து வந்து கேட்ட யோகா சார் தான் வந்து பார்த்து பேசுறாரு. சார் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், பேசுவார். நாம வந்து எப்படியாவது பேசி நம்ம மனக்குள்ள வந்து தெரிஞ்சு விட்டுருவாரு. எத்தையாவது பேசிட்டே இருப்பாரு. பேசி நான் அப்படி பண்ணி கண்டிப்பா நீங்க பாருங்க மேம், ஒரு சேஞ்ச் இருக்கும் பாருங்க பசங்க, நான் கொண்டு வந்துடுறேன் மேம் அப்படின்னு சொல்லுவாரு. சார் சொன்ன உடனே நமக்கு சில வார்த்தைகளை வந்து 100% நமக்கு நம்பணும்னு தோணும். ரைட்டா? அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வந்து யோகா சார். அவரோட வார்த்தையை நான் நம்பினேன். ஆனா அட் த சேம் டைம் அந்த வார்த்தையை அவர் இந்த நிமிஷம் வரைக்கும் காப்பாத்திருக்காரு. ஸோ அப்படிதான் நம்ம ஸ்கூல்ல ஒரு பீரியட் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் எனக்கு இந்த ஒரு பீரியட்
ஸோ அடுத்ததாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர்களே, உங்க எல்லாருக்குமே சார் பத்தி நிறைய விஷயங்கள் தெரியும். தெரியாதவங்க யாருமே இந்த ஊர் சைட்ல கிடையாது. 2 விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு ஒரு விஷயத்த புதுசா நாமளா ஆரம்பிக்கிறது ஒண்ணு. சரியா? அதுக்கு எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். நான் இப்பதான் வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன், ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன், இல்ல நான் ஒரு ஃபேக்டரி என்ன பண்ணாலுமே சரி, அங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறைய எஃபோர்ட் போடணும், நிறைய ஸ்டடி பண்ணணும், நிறைய விஷயங்களை அங்க கத்துக்கணும். இப்ப நான் ஒரு பொருளை நாங்க வைக்க போறேன்னு வச்சுக்கோங்க, என் பொருள் இந்த இடத்துல டிமாண்ட் இருக்கா, டிமாண்ட் இல்லைன்னா டிமாண்டை நான் உருவாக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொருளை கொண்டு போய் நான் வைக்கணும். சரியா? அப்பதான் என்னால என்ன பண்ண முடியும், அந்த விஷயத்துல வெற்றி பெற முடியும். கரெக்டா நான் சொல்லுது? சோ அந்த மாதிரி இனிஷியலா ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்துல இருந்து வந்து அப்பா வந்து ஒரு நல்ல பேர் வச்சாரு. இந்த எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாடு ஃபுல்லாவே மகளமொழி டாக்டர் தெரியாதவங்க யாருமே கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. அவரோட அதாவது எப்படி அவர் அம்மா பிஸி ஷெட்யூல் ஆக்சுவலி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பேப்பர் போட்டீங்கன்னா டாக்டர் பார்க்கறதுக்கு ஒரு 15-20 நாள் தான் அட்லீஸ்ட் வெயிட் பண்ணணும். சரியா? வெறும் பணம் மட்டும்தான் மைண்ட்ல இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்து அனுப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம தமிழ்ல நிறைய நல்ல பழமொழிகள்லாம் கொடுத்துருக்காங்க. காற்றுல போதே குச்சிக்கு. எனக்கு தெரிஞ்ச அவர் அப்படி கிடையாது. 20 நாளுக்கு ஒரு ப்ரோக்ராம் போட்டு ஒருத்தர் வந்தாலுமே அவருக்கு யாருமே தெரியாது. ஒரு வயசானவர், வயசு இருக்கிறவங்க, வெளியூர்ல இருந்து வந்திருக்காங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க, சொந்தக்காரங்க, சொந்தம் இல்லாதவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, யாரா இருந்தாலும் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து அவங்க கிட்ட பேசுவாரு. என்ன பிரச்சனை, ஏன் இருக்கு, எல்லாமே அவ்வளோ அழகா கேட்டுட்டு அந்த பொறுமையா அவங்களுக்கு விலகி அந்த மெடிசன்ஸ் கொடுத்து அனுப்பாரு. நானும் உட்காந்து பார்ப்பேன், இவ்வளோ கூட இருக்காங்க, சாப்பிட்டுக்கிறவா பேசி மருந்து கொடுத்து அனுப்புனாங்க அப்படின்னு தோணும். ஆனா அவர் அந்த வேலை செஞ்சதே கிடையாது. யாருக்கா இருந்தாலும் ஒரு சிலர் சொல்லுவாங்க, அந்த அவங்களோட முகத்தை பார்த்தாலே நமக்கு போதும், நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனையை தீர்ந்துடும் அப்படின்னு நம்பி வரவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு மகளமொழி டாக்டரோட நேரு வாரிசு மனோபாலா டாக்டர் தான். இவருக்குமே அந்த 100% பொருந்தும். வெரி சிம்பிள். அதாவது எனக்கு சார் சொல்றது கூட கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் பாலாந்தா நான் கூப்பிடுறேன், எனக்கு அவ்வளோ பேசா நான் ரொம்ப எல்லாருக்கிட்டையும் நான் பேச மாட்டேன். எப்பவுமே எனக்கு ஒரு ஹர்டல் இருக்கும், நான் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தான் நான் பேசுவேன். ஆனா எனக்கு பாலா பார்க்கும்போது மட்டும் பாலா சார் என் வீட்டில் போய் யோசிப்பேன். ஏன்னா ஹலோ ஹாய் ஏன்னா எல்லாருமே ஈவன் என்னோட சன்னா இருக்கட்டும், டாட்டா இருக்கட்டும், அவங்க வாங்க போங்க அப்படிதான் பேசுவாங்க அவங்க வீட்டில் எல்லாருமே. நாம மட்டும் ரொம்ப ஒழுங்கா எடுத்துட்டு வாழான்னு பேசுறோமோ அப்படின்னு தோணும். சரியா? ஸோ அப்படி இருந்த என்னோட தம்பியை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிட்டு. ஏன்னா எங்களோட வளர்ச்சியை வந்து இந்த எக்ஸ்பிரஸோட வளர்ச்சியை வந்து நானும் சாரும் எங்களோட ஜேர்னியை வந்து ஆர்கனைஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். காலேஜ்ல ஒரு ஸ்டாஃபா தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கிட்ட விஷயங்களை தான் நாங்கள் இன்னைக்கு வந்து அப்ளையும் பண்ணோம். ஸோ அதுக்கான இடம் கொடுத்தது மட்டும் இல்லாம இப்பயும் எங்களுக்கு ஒரு விஷயம்னா எப்போ போனாலும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கே கூட நான் ஃபோன் பண்ணி சொல்றேன், ஆக்சுவலி எனக்கு ஃப்ரீயா வரலாம், ஸ்கூலுக்கு வரலாமா, அதுக்கு நான் வந்துடுறேன்க்கா, செஞ்சுக்கு கூட்டிட்டு வந்து வேற ஏதாவது பிளான் இருந்தா சொல்லுவேன், அதனால நாங்கள் வந்துடுறோம்க்கா, எத்தனை மணிக்கு வரணும்னு சொல்லிருக்கா. சரியா? இந்த இடம் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்ததுனால அவங்க வந்து ரொம்ப சின்னவங்க, சாதாரணமானவங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது ஒரு சர்வீஸ், மெடிசனாலே சர்வீஸ் பண்றதுதான். ஆனா எத்தனை டாக்டர் பண்ணுவாங்கன்னு நமக்கு சொல்ல தெரியாது. எவ்ரி இயர் மெடிக்கல் கேம்ப் கண்டக்ட் பண்ணிட்டு ஜேஆர்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், என்சிசி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அவ்வளோ கைட் பண்ணுவார் சார். ஸோ எப்போ போனீங்கனாலும் உட்காந்துட்டு ஒரு
மெடிக்கல் அட்வைஸ் வேணும்னா கூட நம்ம எப்போ வேணாலும் ஈஸியாக கேட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் சாமிங் பர்சன் டாக்டர் மனோபாலா. அவரோட யூஜி டிகிரியை மகாத்மா காந்தி மெடிக்கல் காலேஜ் பாண்டிச்சேரியில ஸ்டார்ட் பண்ணாங்க. பிஜி எங்க படிச்சாங்கன்னா விநாயகா மிஷன் சேலம்ல படிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ஆர்கேஎஸ்லையும் மேனேஜிங் டைரக்டர் அண்ட் வல்லமணி ஹாஸ்பிட்டலோட மேனேஜிங் டைரக்டர். நம்ம இருக்கிறது எல்லாமே ரூரல் ஏரியா தான். நம்ம பக்கத்துல என்ன இருக்கு, கன்வர்ஜென்ஸ் இருக்கு. ஸோ ஆஃபன் அங்கே ஒரு மெடிக்கல் கேம்ப் போட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம டாக்டர். ஃப்ரீ மெடிக்கல் கேம்ப் நடத்துவாரு. அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ்க்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்கு போவார். என் ஃபியூச்சர்ல நீங்க டாக்டர் மெடிக்கல் காலேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லாபம் 2 பேர் வருவாங்க. ஸோ அவ்வளோ நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் ரொம்ப அழகா அலசி ஆராய்ச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி முடிவெடுக்கிற ஒருத்தவங்க. அவங்கள இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அழைச்சிட்டு ரொம்ப பெருமைப்பட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, பீப்புள் டாக்டர் அவார்டு வாங்கியிருக்காரு. பெஸ்ட் டாக்டர் அவார்டு இங்கே கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டோட இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலமா பெஸ்ட் டாக்டர் அவார்டு வாங்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும். அந்த மாதிரி ஒரு இடத்துல என் ஃபியூச்சர்ல என்னோட தம்பி பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். இது எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவாகவும் உறுதுணையாகவும் இருக்கிற அவங்களோட வைஃப் சிஞ்சு மனோபாலா அவர்கள். அவங்களும் ஒன்றும் சாதாரணலாம் கிடையாது. இன்னைக்கு இந்த சுற்றி இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒரு பெஸ்ட் டிஜிவோ டாக்டர் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா கண்ண மொழியிலே நான் பேரை சொல்லிடுவாங்க. அவ்வளோ பொறுமை. என்ன சொல்றதுன்னா, அது ஆக்சுவலி டாக்டருக்கு இருக்க வேண்டிய ஒரு பெருமை. பொறுமையா எல்லா விஷயத்தையும் அலசி ஆராய்ச்சி நிதானமா ஒரு விஷயத்தை கையாளுங்க. ஒரு பெரிய ஒரு பொறுப்புடன் கூடிய ஒரு மருத்துவர். இவங்க 2 பேரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நான் பெருமை அளிக்கின்றேன். அத்தகைய கெஸ்ட் ஆனர் I welcome our esteemed speakers to share some views about today's program. I welcome you, sir. எல்லாருக்கும் வணக்கம். அக்கா சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல்ல எனக்கு ரொம்ப தெரிஞ்சு கொண்டதானது. நான் ஃபர்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு ஒரு டீச்சர்ஸ் எனக்கு சொல்லிட்டே தான் வந்தேன். அதுக்கப்புறம் நான் நிறைய ஸ்கூல் போயிட்டேன், ஸ்கூல்ஸ் காலேஜஸ் போயிட்டேன். ஆனால் அண்ணா ஆரம்பிச்சது எனக்கு ஆசி. நான் நிறைய ஸ்கூல் போயிட்டு இருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் தான், ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ண மாதிரி வந்து ரோபோட்டிக் லேப் வந்து எனக்கு தெரிஞ்சு டிஸ்ட்ரிக்ட்ல நான் எங்கேயுமே பார்க்கல. அது சும்மா இருக்கிறது இல்லாமல் அதில் நீங்கள் பண்ணியிருந்ததெல்லாம் வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதை பார்க்கும்போது நல்லா என்ன தெரியுதுன்னா, இந்த ஸ்கூலில் பக்கமான டிசிப்ளின், ஹார்ட் ஒர்க்கு, அந்த கன்சிஸ்டன்சி அது இல்லாமல் இதை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு டிசிப்ளின்னா நீங்கள் நேர் கோர்ட்டில் உட்கார்ந்துலேருந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் ப்ரைஸ் வாங்குறாங்கல்ல, உங்கள் டீச்சர்ஸ் ப்ரைஸ் வாங்குறாங்கன்னா கிளாஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த கிளாஸ் ரைடிங்லாம் யாரும் பண்ணுறது ஒருத்தவங்களோட வெற்றியை கொண்டாடுறதோ அதை சந்தோஷப்படுறதோ அந்த மாதிரிலாம் நான் பார்க்கல. பட் ஆனால் நீங்கள் அதை ரொம்ப ஆத்மார்த்தமாக நல்லா கிளாப் பண்ணுறீங்க. சிங்க்ரனைஸ் பண்ணி அடிக்கிறீங்க. ஒரு கிளாப்பு அந்த கிளாப்போட விசாரணை பண்ணுறீங்க கரெக்டாக. அப்போ என்ன அர்த்தம், அந்த அளவுக்கு டிசிப்ளினாக வரல. கிளாப் பண்ணுறவங்களுக்கும் டைம் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஈச் அண்ட் எவ்ரி டைம் பக்கமாக பிளான் பண்ணி உங்களை வழி நடத்திட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஒர்க், டிசிப்ளின், கன்சிஸ்டன்சி இது 3 மட்டும் மனசில் ஞாபகம். ஏன்னா வெற்றி அடைஞ்சவங்களோட எந்த ஹிஸ்டரி நீங்கள் எடுத்து பார்த்தாலும் சரி, அதில் அவங்க சொல்றது முடியாமல் தான் சொல்றாங்க. இந்த 3 ஃபாலோ பண்ணுறவங்க யாருமே தோற்று போனதான் வரலாறு கிடையாது. இந்த ஏஜ்ல சொன்ன மாதிரி மொபைல் ஃபோன் சரியான அடிக்ஷன் இருக்கும், அதை மட்டும் தவிர்த்துங்க. தவிர்த்துட்டா கொஞ்சம் ரோபோட்டிக் அந்த பிள்ளைங்கள்லாம் சொல்லியிருந்தாங்க,
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேள்வி ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு நம்ம வந்து ரெடியாக வச்சுருக்கோம். ஒரு டிஸ்பிளேல இருந்துச்சு, அந்த டிஸ்பிளேல இருக்கிறது அப்படியே ஒரு வாமிட் மாதிரி பண்ணிட்டு அதை பற்றி ஒரு கேள்வி கேட்டால் பிள்ளைங்களுக்கு பதில் சொல்ல தெரியாது. நானும் ஆக்சுவலாக வந்தேன் ரொம்ப நோடக்கூடாது, நோடா பிள்ளைங்க படிப்பாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அவங்க பதில் சொன்னதான் எனக்கு பயமாயிருக்கு. அவங்க என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு பயமாயிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நல்லா தெளிவாக இருக்கீங்க. நீங்க புரிஞ்சுக்கிறத உங்க தாய்மொழியில புரிஞ்சுங்க. அது மட்டும் ஞாபகம். இப்போ சைனா யாருக்காவது தெரியும், ஜெர்மனி யாருக்காவது தெரியும், யூஎஸ் யாருக்காவது தெரியும். நம்ம வசதியான நாடுகளா இல்ல நம்மளால வளர்ந்துட்டு இருக்க நாடுகளா? வசதியான நாடுகள். சைனால இருக்கிறவங்க இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை தெரியாது. நம்ம புரிஞ்சுக்கிறத தாய்மொழியில படிச்சு புரிஞ்சுக்க. ஆங்கிலங்கிறது நமக்கு வேலைக்கு அமைக்க முடியுது. சுதந்திரம் ஏன் நம்ம நாடு வேணும்? நம்ம நாட்டுல நம்ம ஏன் வெளியில போகணும்? வெளியில ஊர் மாதிரி சுத்தமாக்கா இல்லையா? வெளியில சுத்தமா இல்லையா? அமைக்க சுத்தமா இல்லையா? நீதாக்கா அழகாக்கா இயற்கை எல்லாம் நல்லா பாதுகாத்து வச்சுக்காங்களா?